வெல்கம் பேக் கைஸ். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12th யூனிட் 1 ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துருந்தோம். ஓகேங்களா? பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். சங்கங்கள் அமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஓகே, ஆல்ரெடி கிளாஸ் பார்த்துருப்பீங்க. திரும்ப ஒரு டைம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதில் சொன்ன இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த டாபிக் ஆரம்பிக்கலாமா? போகலாம். இந்தியாவில் சங்கங்கள் உருவாகுதல். இந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிற விஷயங்கள்லாம் ஆல்ரெடி 10th புக்ல நம்ம பார்த்துருப்போம். பேசிக்கா பார்த்திருப்போம். இதுல வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா கொடுத்திருப்பாங்க. என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் நம்ம 10th பார்க்கறப்போ வருஷம் மட்டும் பார்த்தோம். 1852 மட்டும் பார்த்தோம். பட் இங்க வந்து பிப்ரவரி 26ன்னு ஒரு டேட்டை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அப்படியே கேட்பாங்க. இந்த சென்னை வாசிகள் சங்கம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஓகேங்களா? ஓகே, சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம் மக்களை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எடுத்துரைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சிகளில் இது ஒன்றாகும். ஆமா, இது அங்க போய் பார்த்தோம். 10th புக் படிக்கிறப்ப பார்த்தோம். அடுத்து, இதுவும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த நில உடைமை வணிக வர்க்கத்தினரின் அப்போ வணிக வர்க்கத்தினரின் அமைப்புன்னு அங்க பார்த்தோம். அப்போ நில உடைமை வணிக வர்க்கத்தினரின் ஒரு அமைப்பு. அது அங்கேயே பார்த்தோமா? ஓகே, இங்கேயும் அதான் சொல்றாங்க. அடுத்து, கம்பெனியின் நிர்வாகத்தில் வருவாய், கல்வி, நீதி ஆகிய துறைகளில் தங்களுக்குள்ள குறைபாடுகளை இவர்கள் இவ்வமைப்பின் மூலம் எடுத்துரைத்தனர். ஓகே, என்ன சொல்றாங்க? கல்வி, நீதி, வருவாய் இதெல்லாம் இருக்கிற பிரச்சனையை எடுத்து சொல்றதுக்காக உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சென்னையில் மிக முக்கிய வணிகரான கஜுலா லட்சுமி நரசு, அங்கவே சொன்ன முக்கியமான நபர் இவரு. கஜுலா லட்சுமி நரசு இவர் யாரு? சென்னையோட வணிகர். இதுவும் முக்கியம் என்பவரை அமைப்பு உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர். ரொம்ப முக்கியமான பர்சன் இவர். இந்த அமைப்பை உருவாக்குனது யாருன்னு இவரோட பேர் தான் அதிகமா கேட்பாங்க. இவ்வமைப்பு தனது குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் முன் வைத்தது. ஓகே, இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு முன்னாடி இவங்க இதனோட பிரச்சனை வச்சிருக்காங்க. இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி குறித்து விவாதித்தது. 1853 பட்டய சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னர் இது நடைபெற்றது. அப்போ அந்த 1853 பட்டய சட்டத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க? இதை பத்தி அவங்க பேசியிருக்காங்க. இவ்வமைப்பு 1852 டிசம்பரில் சமர்ப்பித்த மனுவில் 1852 டிசம்பரில் சமர்ப்பித்த மனுவுல ரயத்துவாரி, ஜமீன்துவாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டிக்காட்டியது. அப்போ இந்த வரினால மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் என்ன பண்ணிருக்கு? இது சுட்டி காட்டியிருக்கு. இது முக்கியமான லைன். இது வந்து இங்கிலாந்துல இருக்கிற இந்த பார்லிமெண்ட்லயே இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஜமீன்தார்கள், கம்பெனியின் அதிகாரிகள் ஆகியோரின் அடக்குமுறை சார்ந்த தலையீட்டிலிருந்து விவசாயிகளை விடுவிக்க பண்டைய கிராம முறை மீட்டெடுக்க வேண்டும் என இவ்வமைப்பு வலியுறுத்தது. அப்போ பண்டைய கிராம முறை நம்ம பார்த்தோம். நம்ம பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நமக்கு என்ன பஞ்சாயத்து அப்படின்னாவே நம்ம இந்த பண்டைய கிராம முறை அப்படிங்கறத இழந்ததுதான் பிரச்சனையே. சோ அதை மீட்டு எடுக்கணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் வந்து இன்கேஸ் இவங்களோட நோக்கங்கள்ல எது கிடையாது, இல்ல இவங்களோட பங்களிப்புல எது கிடையாதுன்னு இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து, நீதித்துறையானது தாமதமாக செயல்படுவதாகவும் சிக்கல்கள் நிறைந்ததாகவும் குறைபாடுகள் உடையதாகவும் இருப்பதாக இம்மனுவில் புகார். அது மட்டும் இல்லாம நீதித்துறையை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதை பத்தியும் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. நீதிபதிகளின் நியமனத்தின் போது அவர்கள் நீதித்துறைச்சார் அறிவுத்திறனும் வட்டார மொழிகளில் அவர்களுக்குள்ள திறமையும் மதிப்பீடு செய்யப்படாததால் நீதித்துறையின் திறமை பாதிக்கப்படுவதை இம்மனு சுட்டிக்காட்டுது. அப்போ நீதித்துறையில என்ன பிரச்சனை? அவங்களுக்கு வட்டார மொழி தெரியல, அதாவது சாமானிய மக்களோட மொழி அவங்களுக்கு சரியா தெரியல, நீதித்துறை சார்ந்து அவங்களுக்கு திறனும் இல்ல, அதெல்லாம் என்ன இருக்கு? அதிகமா தாமதங்கள்லாம் ஏற்படுறதுக்கான காரணங்களா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சொல்லியிருக்காங்க. அந்த அமைப்பு வந்து சொல்லியிருக்கு. சென்னைவாசிகள் சங்கத்தின் மனு மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. அப்போ இவங்க கொடுக்கிற பிரச்சனைகள் என்ன பண்றாங்கன்னா டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து, முக்கியமான ஒரு நபர் இவரு. அப்புறம் இந்த ஒரு கழகம், இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யாரு? ஹெச்டி செய்மூர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. இது இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யார்? ஹெச்டி செய்மூர். ஓகே, அவர் என்ன பண்றாரு? 1853 சென்னை வராரு. முக்கியமான டேட்டா அது. அப்படியே டைரக்டா கேட்பாங்க. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யார்? ஹெச்டி செய்மூர். எப்போ வந்தார்? 1853 அக்டோபர். குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி ஆகிய இடங்களை பார்வையிட்டார். ஓகே, இருந்த போதிலும் 1853 பட்டய சட்டம் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி வழங்கியது. அப்போ இவங்க என்ன மனுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சென்னை வாசிகள் சங்கம் வந்து அதாவது பிரிட்டிஷ்காரங்க கீழ இருக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிற அதாவது ஒரு வணிக நிறுவனம் தான் வந்து இந்தியாவில இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ 1852 அவங்க என்ன மனு கொடுக்குறாங்க? இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனினால என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பிரிட்டிஷ்
அங்க நாடாளுமன்றத்துல அவங்க சொல்றாங்க, எடுத்து சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது, இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்றாங்க? அதனால என்ன பிரச்சனை? அததான் போய் என்ன பண்ணிருக்குன்னா சொல்லியிருந்திருக்கு. பட் ஆனா 1853ல இவங்களே திரும்ப இந்தியாக்குள்ள கன்டின்யூ பண்ண வேண்டியது அந்த பட்டய சட்டம் வந்து என்ன சொல்லுச்சு? ஓகே அவங்களுக்கு திரும்பவும் நீங்க ஓகே ரைட் இந்தியாக்குள்ள நீங்க ஆட்சி பண்ணுங்க. இந்தியா நீங்க என்ன பண்ணுங்க? பாத்துக்கோங்கன்னு என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பிரிட்டிஷ்க்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்ரூவ் குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதனால் இவ்வமைப்பு இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகள் மகாராணியரின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட வேண்டும் என ஒரு போராட்டத்தை நடத்தியது. அப்போ பாருங்க, ஆரம்பத்திலேயே அதாவது இந்த இந்த பிரச்சனை வந்து 1858ல நம்ம 10th புக்ல பார்த்தோம். 1858ல பெரும் கிளர்ச்சி அப்போ. பெரும் கிளர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்போம்னா, நம்மளோட ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அவங்க கிட்ட இருந்து அந்த வணிக நிறுவனத்திட்ட இருந்து கிழக்கிந்திய நிறுவனத்திட்ட இருந்து பிரிட்டிஷ் மகாராணியோட நேரடி ஆட்சிக்கு போயிருக்கும். ஓகேங்களா? அதாவது 858 கிளர்ச்சிக்கு அப்புறம். அப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்பவே பாருங்க பிரிட்டிஷ் மகாராணியோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு போகணும்னு இங்கவே பாருங்க இவங்க ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க பாருங்க. அப்போ பிரிட்டிஷ் மகாராணிக்கு கீழ போனா நமக்கு இந்த பிரச்சனை இருக்காதுங்கிறத முன்கூட்டியே அவங்க கவனிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து. இவ்வமைப்பு இந்தியாவில் கம்பெனிகள் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கொண்ட 14,000 அப்போ கம்பெனின்னா அதான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க அந்த ஆட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 14,000 நபர்கள் கையெழுத்திட்ட தனது 2வது மனுவை ஆங்கில பாராளுமன்றத்துக்கு அப்போ திரும்பவும் அனுப்புறாங்க. திரும்பவும் 1853 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா, அத நீக்க சொல்லி ஒரு மனுவ திரும்ப அனுப்புறாங்க. இந்த டைம் 14,000 பேர் என்ன பண்றாங்க? சைன் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வமைப்பின் ஆயுட்காலம் குறைவானதே. 1864ல் லட்சுமி நரசு இயற்கை எழுதினார். 1881ல் இவ்வமைப்பு இல்லாமல் போயிற்று. அப்போ ரொம்ப முக்கியமான டேட்டா இது 3 1852 பிப்ரவரில ஸ்டார்ட் பண்றாங்க. 1866ல லட்சுமி நரசு இறந்துடுறாரு. 1881ல இந்த அமைப்பு காணப்படுது. இந்த 3 வருஷமும் இப்படி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதாவது இந்த அமைப்பு சம்பந்தப்பட்ட இந்த 3 வருஷம். 866ல அமைப்பு காண போகல. ஆனா லட்சுமி நரசு இறந்து போறாரு. அப்படியே ஒரு 20 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுச்சு? இந்த அமைப்பு காணாவே போயிடுச்சு. தலைவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் சும்மா அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கு. பட் அப்படியே சுத்தமா காணாம போயிடுச்சு. ஓகேங்களா? சீர்திருத்தங்கள் என்ற அளவில் இவ்வமைப்பு பெருமளவில் சாதனைகள் செய்யாவிட்டாலும், இது இந்தியரின் கருத்தினை வெளியே சொல்ல மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகளில் தொடக்கமாகும். அப்போ இது ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல. பட் ஆனா ஒரு பிரச்சனைய சொல்லணும். இது இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டார்ட் பண்ணி குடுத்துருச்சு. ஓகேவா? தனது வாழ்நாளில் இவ்வமைப்பு சென்னை மாகாண எல்லைக்குள் மட்டுமே செயல்பட்டது. அப்போ இந்த அமைப்பு ஏன் வந்து சீக்கிரமாவே காணாம போயிடுச்சு? இல்ல அந்த அமைப்பு ஏன் வந்து சரிவர இதெல்லாம் செயல்பட முடியல அப்படின்னா, இது சென்னை மாகாணத்துக்குள்ள மட்டுமே அதாவது இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, சென்னை மாகாணம் மக்களோட பிரச்சனைகள மட்டுமே பேசிட்டு, அந்த மாகாணத்துக்குள்ளே மட்டும் தான் செயல்பட்டு இருக்கு. ஓகேவா? இவ்வமைப்பு தனது மனுக்கள் மூலம் சுட்டிக்காட்டிய குறைபாடுகளும், நடத்திய போராட்டங்களும், செல்வந்தர்களின் குறிப்பாக சென்னை மாகாண நில உடைமையாளர்களின் எண்ணத்தின்படி நடந்தவையாகும். அதே மாதிரி இவங்க சொல்ற சில விஷயங்கள் என்னது பார்த்தோம். இந்த அமைப்பு அப்படிங்கிறது நில உடைமையாளர்களோட ஸ்டார்ட் பண்ணதுதான் பார்த்தோம். அப்போ அவங்களோட பிரச்சனை எல்லாம் பத்தி மட்டும் தான் அதிகமா பேசியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? குறைபாடு யாதெனில், சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களின் குறைகளை ஓங்கி ஒலிக்கச் செய்து, அக்குறையை நிவர்த்தி செய்ய காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடும் தேசிய அளவிலான அரசியல் சார்ந்த அமைப்பாக இல்லாம போனதுதான். அப்ப பாருங்க. அதாவது நம்ம பார்த்தோம். அந்த மேல சொன்ன 2 பிரச்சனையும் பாருங்க. இங்க கீழ சொல்றான் பாருங்க. சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் ஏன் இவங்க வந்து நில உடைமை சம்பந்தப்பட்ட மட்டும் தான் பேசியிருக்காங்க. ஓகே 1 ஒரு பிரச்சனை. 2வது என்னது? மக்களின் குறைகளை ஓங்கி ஒலிக்க செய்யல. அப்போ மக்களோட பிரச்சனைகள எதுவுமே அவங்க ஹைலைட் பண்ணல. அப்போ நில உரிமையாளர்களுக்கு மட்டும் என்ன பண்றாங்க? பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். 2வது குறைகள வந்து ஒண்ணும் சொல்லல. 3வது காலனியாயத்துக்கு போராடுற ஒரு தேசிய அளவுல அமைப்பா இல்லாம போயிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? வெறும் வட்டார அளவுல மட்டுமே என்ன பண்றாங்க? அவங்க குறுகிய அளவுல மட்டுமே செயல்பட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ கடைசி ஒரு பாயிண்ட்ட பாருங்க. அந்த இடைவெளியை இந்திய தேசிய காங்கிரஸ் நிரப்பியது. எந்த இடைவெளிய? மக்களோட குறைகள சுட்டிக்காட்டுறது, சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் பிரதிநிதித்துவப்படுத்துறது, காலனியத்துக்கு எதிரான தேசிய அளவிலான செயல்பாடு. இது 3த்தையும் யார் பண்ணியிருக்காவாம்? இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அமைப்பு காணாம போறதுக்கு அப்படி இல்ல. செயல்படாம போறதுக்கான காரணங்கள் தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து சென்னை மகாஜன சங்கம். ஓகேங்களா? இதுவும் நம்ம அங்க பார்த்தது தான். ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க? சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்த பின்னர், அதாவது சென்னை வாசிகள் சங்கம் மேல இருக்கிற அந்த விஷயம். ஓகே. செயலிழந்ததுக்கு அப்புறம், அதை போன்ற வேறு அமைப்பு இல்லாமல் போனது. ஓகே. அது மாரியான வேற ஒரு விஷயம் வந்து இல்லாம போயிடுச்சு. ஓகேவா? கிட்டத்தட்ட 1852ல வந்து அவன உருவாக்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 881ல காணாம போயிடுச்சு. ஓகேவா? அப்ப திரும்ப என்ன சொல்றாங்க? அது போன்ற வேறு அமைப்பு இல்லாமல் போனது. கற்றறிந்த பல இந்தியர்கள் இந்நிலையை கவலையுடன் நோக்கினர். ஓகே. ஓர் அரசியல் சார்ந்த அமைப்பின் தேவை உணரப்பட்டது. அப்போ ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு ஒண்ணு வேணும்ன்ற ஒரு தாட் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதன் விளைவு மே 1884 பாருங்க 1884 மே மாசம். இன்னும் சொல்லப்போனா 16 1884 சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பெற்றது.
1884. பட் அது தொடக்க விழா 1884. ஓகேங்களா? அவங்க வந்து 1852. யாரு? சென்னை வாசிகள் சங்கம். இப்ப அடுத்து 1884. அவன் வந்து 1881ல காண போயிட்டான். அடுத்தது 3 வருஷம் கழிச்சு 1884 மே 16. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ண டேட்டே இந்த டேட் தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்லயுமே 2, 3 டைம் இந்த டேட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பட் ஆனா அது நடைபெற்ற தொடக்க விழா அப்படின்ற மாரி இவங்க இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மே மாசம் 1884 ஸ்டார்ட் பண்ணதாகவும், இந்த மே 16ல அவங்க வந்து ஒரு தொடக்க விழா பண்ண மாரி இவங்க குடுத்திருக்காங்க. பட் மேக்ஸிமம் வந்து ஸ்டார்ட் பண்ண டேட் இந்த டேட் தான் எக்ஸாம்ல கேட்கறாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த டேட் ரொம்ப முக்கியம். அடுத்து தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள் ஜி. சுப்பிரமணியம், வீரராகவச்சாரி, ஆனந்த சார்லு, ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி ஆகியோர் ஆவர். ஓகே. இதற்கிடையே இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது. அப்போ இங்க பாருங்க 1884ல இது உருவாக்கியிருக்காங்க. நம்ம பார்த்தோம். இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது 1885ல உருவாக்கியாச்சு. அப்போ அந்த இது இப்ப செயல்பட ஆரம்பிக்கிற காலத்துல என்ன ஆயிடுச்சு? அவங்க உள்ள வந்துட்டாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்க? உருவாக்கிட்டாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது. சென்னை மகாஜன சபையின் பிராந்திய மாநாடு நடைபெற்று முடிந்த பின்னர் அதன் தலைவர்கள் பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டு பார்த்தோம் 1885ல பம்பாயில பார்த்தோம். பிசின்னு சொல்லியிருந்தேன். பம்பாய், அதுக்கப்புறம் கல்கத்தா. ஓகேவா? பம்பாயில டிசம்பர் 28 அன்னைக்கு அந்த மீட்டிங் நடக்கும். அப்போ என்ன பண்ணிருக்காங்க? இந்த சென்னை மகாஜன சபையோட சென்னை மகாஜன சபை வந்து அயோத்தா இங்க சென்னை மகாஜன சங்கத்தோட இந்த தலைவர்கள் என்ன பண்றாங்க? அந்த பிராந்திய மாநாடு அப்படிங்கிற இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? பம்பாயில நடந்த அந்த இந்த இந்த மீட்டிங்ல, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸோட இந்திய நேஷனல் காங்கிரஸோட மீட்டிங்ல கலந்துக்கிட்டு என்ன பண்றாங்க? சென்னை மகாஜன சபைய இந்திய தேசிய காங்கிரஸோட என்ன பண்ணிட்டாங்க? மிங்கிள் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதா? 884ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சப்பவே இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க? அதை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க என்ன பண்றாங்க? சென்னை மகாஜன சங்கம் ஒரு பிராந்திய மாநில அந்த தலைவர்கள்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இத மாதிரி நம்மளோட நோக்கமும் அவங்களோட நோக்கமும் ஒண்ணா தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? தனித்தனியா செயல்படுறதுக்கு இல்ல ஒண்ணா செயல்படுவோம். நம்ம இயக்கத்தை அவங்க கூட சேர்த்துருவோம்னு சொல்லிட்டு இந்த இயக்கத்தை என்ன பண்றாங்க? இந்த சங்கத்தை கொண்டு போய் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட சேர்த்துடுறாங்க. ஓகேவா? ஓகே. இந்திய தேசிய காங்கிரஸ். இப்போ 3வதா பார்க்க போற அமைப்பு இந்திய தேசிய காங்கிரஸ். இப்போ கொண்டு வந்து என்ன பண்ணிச்சு? அதையும் கொண்டு வந்து இவ்வளவு சேர்த்தாச்சு. ஓகே. இவங்க என்ன பண்றாங்க பாப்போமா? காலனி ஆட்சிக்கு எதிராக குறைகளையும் பிரச்சனைகளையும் எழுப்பும் ஒரு அரசியல்சார் அமைப்பை நிறுவுவதும் சிந்தனை வெற்றிடத்திலிருந்து உருவான சிந்தனை வெற்றிடத்தில் அப்போ ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு அப்படி உருவாக்குது அப்படிங்கிறது ஒரு பிளாங்கான இடத்துல இருந்து வரல. என்ன சொல்றாங்க? 1875ல இருந்து 1885 வரைக்கும் இடைப்பட்ட இந்தியாவில் ஆங்கிலேயரின் கொள்கைக்கு எதிராக பல போராட்டங்கள் நடைபெற்றன. ஆமா. 875 அதுல இருந்து என்ன ஆயிடுச்சு? நிறைய பிரச்சனைகள் நிறைய போட்டோம். தக்கான கழகத்துல இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க? 885 வரைக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. 1875ல் இறக்குமதியாகும் பருத்தி இலை துணிகளின் மீது இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டும் என ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தினர். ஓகே. அப்போ என்னென்னலாம் பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்றாங்க. 1875ல இருந்து என்னென்னலாம் பிரச்சனை நடந்துச்சு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இறக்குமதியாகிற இலை துணிகளுக்கு என்ன பண்றாங்க? இறக்குமதி விரிக்கணும். அந்த இறக்குமதி வரி வந்து யாருக்கு வரணும்? இந்தியாவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரங்க இறக்குமதி பண்றாங்க இல்லையா? பருத்தி அங்கிருந்து அந்த பருத்திக்கு ஒரு இறக்குமதி வரியை விதிச்சு அந்த வரி யாருக்கு போகணும்? இந்தியாவுக்கு போகணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த வரி விதிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து 1877ல அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்பதை கோரிக்கை ஓங்கி ஒலித்தது. அப்போ அரசு பணிகள் அப்படிங்கிறது இந்தியர்கள் அதிகமா வரணும், இந்தியர்கள் அதிகமா சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் பதிஞ்சிருக்காங்க. அடுத்து 1878 இது நம்ம அங்க போய் பார்த்தோம். இது ரொம்ப முக்கியமானது கூட நான் சொல்லியிருந்தேன். வட்டார மொழி பத்திரிகை சட்டம். பாருங்க அடிக்கடி வருது. இது மாதிரி ரிப்பீட்டடா நம்ம கண்ணுல படக்கூடிய விஷயம் தான் ரொம்ப முக்கியம். 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டம். ஓகேவா? அடுத்து 1883 அங்கவே சொன்ன இல்பர்ட் மசோதா. இதுவும் என்ன பண்ணுது? அதெல்லாம் அந்த அப்படியே ஒவ்வொரு வருஷம் நடக்க அப்படியே என்ன பண்றா பிரச்சனைகள் அப்படியே அதிகமாயிட்டே போகுது. அந்த பிரச்சனையோட முடிவு தான் வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா? இல்பர்ட் மசோதா. இதுவும் வந்து முக்கியமானது. அந்த இல்பர்ட் மசோதா நான் அங்க சொன்னேன். இல்பர்ட் மசோதா வந்து இந்திய நீதிபதிகள் ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க? விசாரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி விசாரிக்கிறதுக்கு அனுமதி வழங்குறது இல்பர்ட் மசோதா. பட் அந்த இல்பர்ட் மசோதா கொண்டுட்டு வரக்கூடாது. அது எப்படி ஒரு இந்தியரால எப்படி ஒரு ஆங்கிலேயரை விசாரிக்க முடியும்? ஒரு ஐரோப்பியர் எப்படி விசாரிக்க முடியும்? அப்படின்னா அவங்களோட கண்டனம் தெரிவிச்சு என்ன பண்ணிப்பாங்க? அதை பண்ணக்கூடாதுன்னு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த பிரச்சனை. இல்பர்ட் மசோதா ஆதரவு. அடுத்து ஆனால் இப்போராட்டங்கள் கிளர்ச்சிகளும் ஒருங்கிணைக்கப்படாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்றன. ஆமா. தேசிய அளவிலான ஒரு அரசியல்சார் அமைப்பு உருவாக்கப்படாத நிலையில் இத்தகைய போராட்டங்கள் கொள்கைகளை வடிவமைப்போர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது ஆழமாக உணரப்பட்டது. ஆமா. எஸ். நம்ம வந்து சரியான ஒரு தலைமை இல்ல சரியான ஒரு இயக்கம் அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நமக்கு எந்த விதமான பலனுமே இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வுணர்தலின் இருந்து உதயமானது இந்திய தேசிய காங்கிரஸ். அப்போ நமக்குன்னு ஒரு அமைப்பு வேணும். நம்மளோட குறைகளை சொல்றதுக்கும் மக்களுக்கு வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு அமைப்பு வேணும். ஓகேங்களா? அப்போ அந்த அமைப்பு என்ன அமைப்புனா இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்றாங்க. இந்தியா ஒரே நாடு எனும் கருத்து அமைப்பின் பெயரில் பிரதிபலித்தது.
இதான் சொன்னோம். அந்த தேசியம் நம்மலாம் வந்து ஒரு நாடு, ஒரே புவியியல் புவியியல் அடையாளங்கள்லாம் கூடிய அல்ல புவியியல் இடத்துல இருக்கக்கூடிய புவியியல் சார்ந்த ஒரே இடத்துல இருக்கோம். நம்மலாம் வந்து ஒரே மாரியான ஒரு நாடு, இல்ல ஒரு நாடு. நம்மலாம் வந்து ஒரு நாட்டின் சேர்ந்த மக்கள் அப்படின்ற மாரி என்ன பண்றாங்க? அந்த எண்ணங்கள் உருவாக ஸ்டார்ட் பண்றாங்க. இவ்வமைப்பு தேசியவாதம் எனும் கருத்தை அதான் சொல்றேன். அந்த தேசியவாதம்னா பார்த்தோம் இல்லையா? தேசியம்னா என்னன்னு சொல்லிட்டு, அந்த கருத்து வர்றதுக்கு இதுதான் காரணம். இந்த இந்த அமைப்பு பண்ண மிக முக்கியமான விஷயங்கள்ல இந்த ஒண்ணுதான். நம்மலாம் இந்தியர்கள், நம்மலாம் அண்ணன் தம்பியா இருக்கணும். நம்மலாம் ஒரே இடத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்க. நம்மலாம் வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஆலன் ஆக்டோவியம் ஹியூம், ஏஓ ஹியூம்னு சொல்லுவாங்க அவர. ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் எனும் பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமைப் பணி அதிகாரி டிசம்பர் 1884ல் சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை ஏற்றிருந்தார். இது ரொம்ப முக்கியம். எதுக்காக வராரு? யாரு அப்படின்னு பார்க்கணும். ஆலன் ஆக்டோவியன் ஹியூம், ஏஓ ஹியூம் அப்படிங்கிற ஒரு ஆளு. அது ஐசிஎஸ் அதிகாரி அப்படின்னா இந்தியன் சிவில் சர்வீஸ்ல ரிட்டையர்டு ஆபீசர். ஓகேங்களா? இவர் எதுக்காக வராரு? சென்னைக்கு வராரு. ஏன் வராரு? சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டத்துக்கு என்ன பண்றாரு? தலைமை தாங்கறதுக்கு வராரு. ஓகேங்களா? ஓகே. அந்த கூட்டத்துல என்ன பண்றாங்க? அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பாக விவாதிக்கப்படுகையில், இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குவது எனும் கருத்து உருவானது. அப்ப என்ன சொல்றாங்க? எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, டிஸ்கஸ் பண்றாங்க. நமக்கு வந்து ஒரு அமைப்பு வேணும். நம்ம இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நான் சொன்னேன் இல்லையா, நடுவுல வந்து இந்த நவீன மேற்கத்திய கல்வி படித்த அந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, நமக்குன்னு ஒரு அமைப்பு வேணும். நம்மள வந்து மக்கள வழிநடத்துறதுக்கு ஒரு இயக்கம் வேணும். ஒரு சரியான ஒரு தலைமை வேணும். அப்படி யாராவது ஒருத்தவங்களோட கண்ட்ரோல்ல தான் எல்லாரும் செயல்படணுங்கிற மாதிரியான ஒரு இயக்கம் வேணும்ங்கிற முடிவு பண்றாங்க அங்க. ஓகேங்களா? எங்க முடிவு பண்றாங்க? சென்னையில நடந்த அந்த பிரம்மஞான சபையோட கூட்டத்த தான் முடிவு பண்றாங்க. ஓகேவா? சோ அதனால இந்த டேட்டாவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 மேல நான் சொன்னேன் இல்லையா? அதே வருஷம் அதே டேட். பம்பாயில் உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம் அது. பம்பாயில் உருவாக்கப்பட்டது. ஏஓகியும் தவிர இவ்வமைப்பை உருவாக்கிய முக்கிய உறுப்பினரான டபிள்யூ.சி. பானர்ஜி இவ்வமைப்பின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது ரொம்ப முக்கியமான விஷயம் டேட்டா. நம்ம பார்த்தோம் அங்க பார்த்தோம். 10த்லயே பார்த்தோம் இல்லையா? சோ ஏஓகியும் உருவாக்குனாரு. பட் ஆனா தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருன்னா டபிள்யூ.சி. பானர்ஜி. இந்த டேட் அப்படிங்கிறது வருஷம் உங்க முக்கியம். ஓகேவா? அப்போ 1852 அப்படிங்கிறது சென்னை வாசிகள் சங்கம்னு பார்த்தோம். 1884 அப்படிங்கிறது சென்னை சென்னை மகாஜன சங்கம். சரி, சென்னை மகாஜன சங்கம் ஓகே அப்படின்னு பார்த்தோம். அடுத்து 1885 அப்படிங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா? அந்த 3 பார்த்திருக்கோம். அந்த 3மே வருஷத்துப்படி அரேஞ்ச் பண்ணி கேட்டா கரெக்ட்டா சொல்லணும். ஓகேவா? இன்னும் தெளிவா கேட்டனா இது பிப்ரவரி மாசம், இது மே மாசம், இது டிசம்பர் மாசம். ஓகேங்களா? அடுத்து கோரிக்கை மனு கொடுப்பது, விண்ணப்பங்கள் அனுப்புவது மட்டுமே செயல்பாடுகளை மட்டுமே காங்கிரஸ் மேற்கொண்ட போதும். அதாவது கோரிக்கை மனு, பெட்டிஷன் குடுக்குறது, இல்ல விண்ணப்பங்கள் குடுக்குறது. என்னது? ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் குடுத்து, "எங்க இத பண்ணுங்க, அத பண்ணுங்கங்கிற" மாரி என்ன பண்றாங்க? அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே ஸ்டார்ட்டிங்ல பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தொடக்கத்தில் இருந்தே சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் தனது வரம்புக்குள் கொண்டு வரும் பணிகளை அப்போ அதாவது அங்க பார்த்தோம். சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அது நில உடைமை சார்ந்தவங்களுக்கு மட்டுமே செயல்பட்டுச்சு. அப்போ தேசிய அளவுல எல்லாரையுமே இவங்க மேல அவங்க அதாவது நிலம் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, விவசாயியா இருக்கலாம், இல்ல வக்கீலா இருக்கலாம். அப்படின்லாம் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருக்காகவுமே ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பண்ணணும்னு நெனச்சிருக்காங்க. அந்த பணிய இவங்க சிறப்பா செஞ்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்தியாவை இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பதே இந்திய தேசிய காங்கிரசின் இன்றியமையாத நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பிரிட்டிஷ்காரங்க நம்மள என்ன பண்றான்? நம்மள பிரித்தாளும் கொள்கைகள் மூலியமா தான் நம்மள என்ன பண்றான்? நம்மள ஆட்சி செல்றான். அப்போ நமக்கு என்ன இங்க தேவை? நம்பல்லாம் ஒரே நாடு, இல்ல நம்ம இந்தியர்கள் எல்லாம் ஒண்ணா ஒரே மக்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த தாட் வரணும். அப்படி வர்றது தான் நம்மளோட முக்கியமான நோக்கம்னு யார் சொல்லியிருக்காங்க? இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பத்திலேயே அத முடிவு பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து இந்தியர்கள் தாங்கள் அனைவரும் ஒரே நாட்டின் குடிமக்கள். இதுதான் நம்ம சொன்னது இப்போ. ஒரே நாட்டின் குடிமக்கள் என உணர்ந்தால் மட்டுமே காலனி ஆட்சிக்கு எதிராக போராட்டங்கள் வெற்றி வெற்றி பெறும் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்தனர். ஆமா, இம்முயற்சியில் வெற்றி பெறும் பொருட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இயக்கங்களின் பொது அரசியல் மேடையாக காங்கிரஸ் செயல்பட்டது. அப்போ பல இடங்கள்ல பல உள்ளூரை சேர்ந்த அந்த வட்டாரங்களை சேர்ந்த அந்த பகுதிகளை சேர்ந்த மாகாணங்களை சேர்ந்த இயக்கங்கள் இருக்கு. பட் ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு மேடை, ஒரு பொதுவான ஒரு விஷயமா இது செயல்பட்டிருக்கு அப்படின்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் செயல்பட்டிருக்கு. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்த அரசியல் செயல்பாடுகள் ஒன்று கூடவும் காங்கிரசின் பதாகைகளின் கீழ் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் காங்கிரஸ் இடமளித்தது. ஓ, இது முக்கியம். என்ன முக்கியம்? அதாவது வட்டாரம் சார்ந்த சில இயக்கங்களாக நீங்க செயல்படுறதுக்கும், தேசிய அளவிலான ஒரு முன்முயற்சி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எது வேணாலும் பண்ணுங்க. அத காங்கிரஸுக்கு என்ன பண்றாங்க? காங்கிரஸோட அதுக்கு கீழ பண்ணுங்க. அவங்க காங்கிரஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஓகேவா? இவ்வமைப்பு 100க்கும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட சிறிய அமைப்பாக இருந்த போதிலும், இந்தியாவின் அனைத்து பகுதிகளின் பிரதிநிதித்துவத்துடன் அகில இந்திய பண்பை பெற்றிருந்தது. ஓகேங்களா? இப்ப இந்தியா முழுக்க ஒரு சிறப்பான ஒரு ஒரு மதிப்பு வந்து பெற்றுடுச்சு. ஓகேங்களா? இதுவே அகில இந்திய அளவில் மக்களை திரட்டும் தொடக்கமாய் அமைந்தது. அப்போ இப்ப பம்பாய்ல ஒரு பிரச்சனை. நம்ம ஏன் தமிழர்கள் தமிழகம் தெரிந்து ஏன் போய் கேட்கணும் அப்படிங்கிற நிலைமை இல்லாம,
இந்தியா ஃபுல்லாவே ஒரு பிரச்சனையை பத்தி பேசணும் அப்படின்னாக்கா அந்த எல்லாருமே ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணணும், ஒண்ணு சேரணும். ஒரு வங்க பிரிவினை அப்படிங்கிறது அங்கதான் நடக்குது, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனா வங்க பிரிவினைக்கு இந்தியா அப்படிங்கிறது ஒண்ணு சேர்ந்து நிக்கணும். ஒரு இல்பர்ட் மசோதாவுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்னா என்ன பண்ணக்கூடாது, அவங்க நினைக்க கூடாது. எல்லாருமே என்ன பண்ணணும், இது ஒரு பொது பிரச்சனை, எல்லாரும் இறங்கணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றது அது சொல்லியிருக்கு. ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப்பு கீழ பிரிக்கிறாங்க. ஒண்ணு அரசியல் அமைப்புக்கு சார்ந்த கோரிக்கைகள் என்ன? பொருளாதாரம் சார்ந்த கோரிக்கைகள் அப்படிங்கிறது என்ன? ஓகேங்களா? அடுத்து நிர்வாகம் சார்ந்த கோரிக்கைகள் என்ன? 4வது கடைசியா. அதாவது நீதித்துறை சார்ந்த கோரிக்கைகள் என்ன? அப்படின்னு இது 4 டைப்பா பிரிக்கிறாங்க. அவங்களோட கோரிக்கைகள. அப்ப ஃபர்ஸ்ட் அரசியல் அமைப்புல என்ன கோரிக்கை கேட்கறாங்க? அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அப்போ என்ன? அப்போ உங்க கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். யாரு? இந்தியர்களாக எங்களுக்கு என்ன பண்ணும்? சில முக்கியமான பதவிகளோ, அப்படி இல்லனாக்கா நிர்வாகம் பண்ணக்கூடிய சில என்ன பண்ணும்? இடங்களோ எங்களுக்கு தரணும். அப்படிங்கிறது காங்கிரஸோட முக்கிய கோரிக்கையாகும். அரசியல் இந்திய பிரதிநிதிகள். அதாவது பிரிட்டிஷ்காரங்க மட்டுமே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா நம்மள? அதுல இந்தியர்களும் இடம்பெற வேணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ அதுதான் அரசியல்ல எங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க, எங்களுக்கும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பொருளாதாரம்ல என்ன சொல்றாங்க? விவசாயிகளின் துன்ப நிலைக்கான முக்கிய காரணங்கள் ஒன்று நிலவரி. முக்கிய காரணங்கள் பிரச்சனையே இதுதான். ஓகேங்களா? நிலவரி. நிலவரி குறைக்கப்பட வேண்டும். ஆமா. நிலவரிய குறைக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? 1. 2 என்ன சொல்றாங்க? ஜமீன்தார்களின் சுரண்டல்களிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமா. ஓகே. இவங்க 2வதா வச்சுக்கலாம். அடுத்து காங்கிரஸ் கொள்கை. சுதேசி பொருட்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களுக்கு அதிக வரி விதிக்கும்படி கேட்டனர். அப்போ இவங்க ஒரு 3 விஷயம் கேட்கறாங்க. என்னது? நிலவரிய குறைக்கணும். 1. 2வது ஜமீன்தார்கள் சுரண்டல்ல இருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்படணும். 3வது என்ன சொல்றாங்க? இறக்குமதி ஆகிற பண்டங்களுக்கு என்ன பண்ணும்? வரி விதிக்கணும்னு என்ன பண்றாங்க? பொருளாதார ரீதியான கோரிக்கைகளை கேட்கறாங்க. ஓகேவா? இங்க கொடுத்திருக்க வந்து காங்கிரஸ் மாநாடோட வருஷம்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பட் இந்த டேட்டா வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. பட் நம்ம ஐஎன்எம் கிளாஸ் பாக்குறப்போ பார்க்கலாம். நம்ம வந்து 1885 இந்த டிசம்பர் 28 பாம்பேல இருந்து கிட்டத்தட்ட 1947 வரைக்கும் நடந்த இம்பார்ட்டன்டான ஐஎன்சி மாநாடு இருக்கு இல்லையா? அதுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஐஎன்எம் கிளாஸ் பாக்குறப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த இந்த டேட்டா வச்சு மேக்ஸிமம் நம்ம சென்னையில எந்தெந்த வருஷம் நடந்திருக்குன்னு வேணா தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? மத்தபடி இந்த டேட்டா வச்சு ரொம்ப கரெக்ட்டா எதுவும் பண்ண முடியாது. அப்போ நம்ம அங்க பாக்குறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, டீடைல்டா ஒவ்வொன்னுமே எங்கெங்க நடந்துச்சு, யார் யார் தலைமை ஏத்தாங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படின்ன மாரி என்ன பண்ணலாம், அத பாத்துரலாம். ஓகேங்களா? அங்க நம்ம டெப்த்தா பார்க்கலாம். இங்க இந்த டிராயிங் வச்சு மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். ஏன்னா டேட்டாஸ் அதிகமா இருக்கு. பட் ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னாக்கா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் திரிபுராலாம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் இருந்தாரு. இது வந்து சூரத் பிளவு நடந்துச்சு அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பட் இதுல முக்கியமானது நம்ம இங்க இந்த விஷயம் நமக்கு முக்கியம். இது நம்ம சென்னையில எந்தெந்த வருஷம் மாநாடு நடந்துச்சு. ஓகேங்களா? நான் அங்க சொல்றப்ப இது மாநாட்டோட தலைவர்கள்லாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு டைம் பாத்துக்கோங்க. பெல்காம் மாநாடு. இங்க தான் காந்தி வந்து தலைமையேத்த ஒரே மாநாடு இது. பெல்காம் மாநாடு 1924. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அதுல. மத்தபடி அங்க பாக்குறப்போ நம்ம டெப்த்தா பார்க்கலாம். நீங்க ரிப்பீட்டடா பாக்குறப்போ இந்த வருஷம் அந்த சென்னையில நடந்த அந்த வருஷங்கள மட்டும் நல்லா ஒரு டைம் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம்ல இந்த டைம்ல சென்னையில எப்பப்ப நடந்துச்சு. ஓகேங்களா? 1 எக்ஸாம்ல பாயிண்ட் ஆஃப் வியூ 1 ஐஎன்சி மாநாடு சென்னையில எப்ப நடந்துச்சு. அதாவது இங்க குடுத்திருக்க இந்த வருஷங்கள். ஓகேங்களா? 2வது சென்னைய சேர்ந்தவங்க, அதாவது சென்னை மாகாணத்த சேர்ந்தவங்க எங்கெங்கெல்லாம் வந்து தலைவர்களா இருந்தாங்க. அதாவது நான் சொல்றது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, சென்னையில எப்பப்ப மாநாடு நடந்துச்சு. இங்க குடுத்திருக்க இந்த வருஷம். ஓகேங்களா? சென்னையை சேர்ந்த அதாவது சென்னை சார்ந்த தலைவர்கள், சென்னை மாகாணத்தை சேர்ந்த தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து தலைமையில இருந்தாங்க. அதாவது எந்தெந்த மாநாட்டுக்குலாம் தலைமை தாங்குனாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பார்க்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? நமக்கு பார்த்தோம் கல்கத்தா மாநாடுக்கு சேலம் சி. விஜயராகவாச்சாரி தலைமை தாங்கியிருக்கான்னு பார்த்தோம். அப்ப இந்த 2 டேட்டாவும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். இது நம்ம ஐஎன்எம் கிளாஸ் பார்க்குறப்போ, அது சிலபஸ் ரிலேட்டடா கிளாஸ் பார்க்குறப்போ, நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கத்துல நம்ம இதெல்லாம் ஒவ்வொண்ணா என்ன சொல்றேன், நான் சொன்ன மாரி 85ல இருந்து 1885ல இருந்து 1947 வரைக்கும். ஓகேங்களா? ஐஎன்சி மாநாட்டோட முக்கியமான எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு, மீட்டிங் நடந்துச்சு, யார் யார் தலைமையில இருந்தா, அதுல முக்கியமான கோரிக்கைகள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரிசையா நம்ம அங்க பாத்துடலாம். ஓகேங்களா? சோ இந்த இந்த டிராயிங்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். இங்க வந்துடலாம் அடுத்து. அடுத்து நிர்வாகத்துல என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய நிர்வாகத்திற்கு பொறுப்பு வகிக்கும் உயர்நிலை அதிகாரிகள் இங்கிலாந்தில் நடத்தப்படும் குடிமைப்பணி தேர்வுகளின் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர். ஓகே. அப்போ இங்கிலாந்துல இப்போ இந்த ஐசிஎஸ் அதிகாரிகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐசிஎஸ் அதிகாரி இந்தியன் சிவில் சர்வீஸ் சேர்ந்த அதிகாரிகள் இங்கிலாந்துல நடக்கப்படுற தேர்வு மூலியமா தான் என்ன பண்றாங்க? தேர்வு செஞ்சு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதன் பொருள் தகுதியுடைய கற்றறிந்த இந்தியர்கள் லண்டனுக்கு செல்லும் வசதி இல்லாவிட்டால் நிர்வாக பதவிகளில் அமரும் வாய்ப்பு இல்லை என்பது. அப்போ லண்டன்ல தான் இந்த எக்ஸாம் நடக்குது. ஓகேங்களா? நல்லா இத புரிஞ்சுக்கணும். எப்படின்னா லண்டன்ல எக்ஸாம் நடக்குது. அவங்க எங்க ஆட்சி செய்ய போறாங்க? இந்தியாவுல வந்து பணி செய்ய போறாங்க. அப்போ இந்தியாவை சேர்ந்த ஒருத்தரு தனக்கு வந்து இந்தியா நிர்வாகத்துல பயன்பெறணும். இல்லனாக்கா இந்திய நிர்வாகத்துல நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு வேலை பார்க்கணும். எனக்கு அதுக்கான தகுதி இருக்கு, அதுக்கான படிப்பு இருக்கு அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பட் ஆனா அவங்களால இங்கிலாந்துல போய் அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வசதி இல்ல. பட் அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பணி இங்க இந்தியாவிலயும் நடக்கணும். இந்தியாவை சேர்ந்தவங்களும் எழுதணும். அந்த மாதிரியான பொருளாதார வசதி இல்லாதவங்க என்ன பண்ணணும்? இந்தியால இருக்கிற அந்த எக்ஸாம் எழுதி அவங்களும் அவங்களோட என்ன பண்ணணும்? நாட்டுக்கு அவங்க பங்களிப்பு பண்ணணுங்கிற மாதிரி கேட்கறாங்க.
அதுக்கப்புறம் லண்டனுக்கு செல்லும் வசதி இல்லாதவர்கள் நிர்வாக பகுதியில் அமரும் வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை அப்படிதான் சொல்றாங்க. ஓகே, லண்டன் போய் அவங்களால படிச்சு பாஸ் பண்ண முடியும். பட் ஆனால் லண்டன் போக முடியாது. அங்க போய் அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து, எனவே இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்துவதன் மூலம் நிர்வாக பணிகளை இந்தியமயமாக்குவது என காங்கிரசின் கோரிக்கையாகும். அப்போ இங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. நிர்வாகத்துல ஒரே ஒரு என்ன சொல்றாங்க, குடிமைப்பணி தேர்வுல இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம இந்தியாவிலையும் இங்கிலாந்துலயும் ஒரே டைம் நடத்துங்க. அப்பதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது லண்டன்ல போய் படிச்சு லண்டன்ல போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாதவங்க இந்தியாவில என்ன பண்ண முடியும், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இந்தியாவோட நிர்வாகத்துல என்ன பண்ண முடியும், அவங்களும் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ நிர்வாகத்துக்கு கீழ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான். ஓகேவா. அடுத்து, நீதித்துறையில ஆங்கிலேய நீதிபதிகள் இந்திய அரசியல் செயல்பாடுகளிடம் ஒரு தலைபட்சமாக நடந்து கொள்வதால் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதும் நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் தனித்தனியே முற்றிலுமாக பிரிக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் கோரிக்கை வைத்தார். அப்போ நிர்வாகமும் நீதி, இப்போ எக்ஸாம் சொல்றா கலெக்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. கலெக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. என்ன பண்றாரு, லேண்ட் ரெவன்யூ அவர் தான் பாத்துக்கிறாரு. அப்புறம் ஜுடிஷியலியும் அவர் தான் பாத்துக்கிறாரு. அப்போ கலெக்டர் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஆள், அவர் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஆள். ஓகேங்களா. அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஆளே வரி வருவாயும் பாத்துக்கிறாரு, நீதி நிர்வாகத்தையும் பாத்துக்கிறாரு. அப்போ ஒருதலை பட்சமா செயல்படுறாரு. எப்படி, இப்போ நீங்க அதிகமா வரி கொடுக்குறீங்க, இல்ல அதிகமா வந்து நாட்டுக்கு வந்து நீங்க பிரிட்டிஷ்கார வரி கொடுக்குறீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த கலெக்டர் என்ன பண்ணுவாரு, அவரு ஓகே இவங்க அதிகமா வரி தராங்க, இவர் எதுக்கு வந்து இவருக்கு வந்து எதுக்கு இந்த மாதிரியான தப்புக்கெல்லாம் பண்ணாக்கா என்ன பண்ணாங்க, சாதாரண தண்டனை குதிச்சு அவங்க எஸ்கேப் பண்ணி விட்டுருவாங்க. புரியுதுங்களா. ஒரே ஆளு ரெண்டு இடத்துல செயல்படுறதுனால அதிகமா வரி கொடுக்குற ஒரு ஆள் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த ஊர் மக்கள் ஒரு மேல பேர் கேஸ் கொடுத்துட்டாங்க. யார் அங்க வந்து தீர்ப்பு சொல்ல வரா, கலெக்டர் வராரு. கலெக்டர் பாக்குறாரு, ஆகா இந்த ஆள் வந்து நமக்கு வரி கரெக்டா கொடுத்துட்டு இருக்கான், இவர் மேல நம்ம ஏதாவது பண்ணோம்னாக்கா என்ன பண்றோம், நமக்கு சரியான வரி வரான்னு சொல்லிட்டு அவரை காப்பாத்தி விட்டுருவாங்க. ஓகேங்களா. அப்ப என்ன சொல்றாங்க, உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, அதை ரெண்டா பிரி, நிர்வாகம் வேற நீதி வேற, அது ரெண்டா பிரி, நீ அங்கேயும் அவன் இங்கேயும் வரக்கூடாது. அப்ப அந்த நிர்வாகத்தை என்ன பண்ணும், ரெண்டா பிரிக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஓகேங்களா. இது இப்ப பண்ணியாச்சு. இதை சொல்ற ஆர்டிகல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 50 அப்படிங்கிறது இதை பத்தி தான் சொல்லுது. நம்ம பாலிட்டி பாக்குறப்ப பார்ப்போம். ஓகேங்களா. ஆர்டிகல் 50 அப்படிங்கிறது இதை பத்தி தான் சொல்லுவோம். டிபிஎஸ்பின்னு பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்து, தொடக்க கால தேசியவாதிகளின் பங்களிப்பு. இப்போ நம்ம அங்க பார்த்தோம், காந்திய காலகட்டம் பாக்குறப்பவே காந்தி வர்ற வரைக்கும், அதாவது 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கிட்டாங்க. 1915 வரைக்கும் இந்த காலகட்டத்தை என்ன சொல்றாங்கன்னா தொடக்க கால தேசியவாதிகள் சொல்றாங்க. ஏன், அப்போ 1915ல இருந்து யார் வந்துருவா, காந்தி வந்துருவாரு. சோ இங்க காந்திய காலகட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா. அப்போ அந்த தொடக்க கால தேசிய காந்திய காலகட்டம் காந்திய காலம் அப்படிங்கிற மாதிரி வந்துரும். ஓகேங்களா. சோ காந்தி உள்ள வந்ததுக்கு அப்புறம் காந்தியோட தலைமையில அது இயங்க அப்படி போயிடும். ஓகேங்களா. காந்தியோட அவர் கீழே போயிடும். இப்ப அது வரைக்கும் இருக்கிற தொடக்க கால தேசியவாதிகள் பங்களிப்புன்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், இங்க பார்க்க போறோம். அந்த டைம்ல என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இங்க பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த தொடக்க கால தலைவர்கள் சமூகத்தின் உயர்குடி பிரிவை சார்ந்தோர் ஆவர். அப்போ ஸ்டார்டிங் சேர்ந்த சமூகத்துல கொஞ்சம் உயர்குடி சார்ந்தவங்க தான் இருக்காங்க. என்ன, வழக்கறிஞர்களா இருக்காங்க, மருத்துவர்களா இருக்காங்க, கல்லூரி பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர்களா இருக்காங்க, பத்திரிகை ஆசிரியர்களா இருக்காங்க, போன்றோர் காங்கிரஸை பிரதிநிதிப்படுத்தினர். ஓகே. இருந்த போதிலும் அவர்கள் இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்தவர்களாயினும் இந்திய தேசிய காங்கிரஸை உண்மையாகவே ஒரு தேசிய அரசியல் சார் அமைப்பாக ஆக்கினர். ஆமா, இந்தியாவோட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்தாலும் அவங்க என்னது, ஒரு தேசிய அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பா மாத்திருக்காங்க அவங்க எல்லாம். ஓகேங்களா. காங்கிரசின் இத்தலைவர்கள் அரசியல் சட்டம் அனுமதித்த வழிகளான மனு கொடுப்பது, மன்றாடுவது, விண்ணப்பம் செய்வது போன்ற முறைகளை பயன்படுத்தினர். ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. மனு கொடுப்பது, மன்றாடுவது, விண்ணப்பம் செய்வது, இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. மனு கொடுப்பது, மன்றாடுவது, விண்ணப்பம் செய்வது போன்ற முறைகளை மேற்கொண்டதால் மிதவாத தேசியவாதிகள் எனும் புனைப்பெயரை பெற்றனர். சோ இந்த மாதிரி அவங்க அனுமதிச்ச வழிகள்ல மட்டும் இவங்க போராடி இருக்கிறதுனால இவங்களை மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. காலனியம் பற்றிய ஒரு வகையான புரிதல் இந்தியாவில் உருவாகி கொண்டிருந்த காலம் அது. 19ஆம் நூற்றாண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான காலப்பகுதியில் காலனிய எதிர்ப்பு தொடர்பான புரிதல் இருந்ததா என்பது பற்றி தெரிந்து கொள்ள ஆயத்த நிலை குறிப்புகள் இல்லை. ஓகே. அந்த டைம்ல எதுவும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் இல்லைன்னு சொல்றாங்க. நாம் ஒரே நாடாக என்ற கருத்து உருவடிவம் பெற உதவியர்கள் தொடக்க. அப்போ நாம எல்லாம் ஒரே நாடு, இந்தியா எனது தாய்நாடு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம உறுதிமொழி சொல்றப்போ இந்தியா நாடு தாய்நாடு, இந்தியர்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள்னு அந்த தாட் வரத்துக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு, தொடக்க கால தேசியவாதிகள். அவர்கள் உண்மையாகவே இம்மண் சார்ந்த காலனிய எதிர்ப்பு சித்தாந்தத்தை தாங்களாகவே தங்களுக்கென ஒரு செயல் திட்டத்தையும் உருவாக்கி கொண்டனர். இப்போ இதெல்லாம் தான் அவங்களோட முக்கியம். இது உண்மையில் காந்தியடிகள் போல எதிர்கால மக்கள் தலைவர்கள் உருவாகிறதுக்கு உதவியது. அப்போ காந்தி மாதிரியான சில ஆட்கள் வந்த உடனே மேல பண்ணல. இது ஐடியாலஜி எல்லாம் என்ன பண்றாங்க, அப்படிதான் ஆரம்பிச்சிருந்தே இப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா.
1890களின் பிற்பகுதியில் இருந்து இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ளே கருத்து வேற்றுமைகள் வளர்ந்தன. நாம பார்ப்போம், நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் பார்க்கறப்ப பார்ப்போம், ரெண்டு விதமா பிரிஞ்சிருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் சில பேர்ல போட்டி எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வரும். பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் போன்ற நம்ம அங்கே பார்த்தோம். லால், பால், பால் அப்படின்னு பார்த்தோம். 10th பார்த்தோம். ஓகேங்களா, மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க. லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், இந்த 3 பேரும் என்ன சொல்றாங்க, வெறுமனே மனுக்கள் எழுதுவது, மன்றாடி கேட்டுவது, விண்ணப்பம் கொள்வது போன்ற அணுகுமுறைகள் மாற்றாக தீவிரமான அணுகுமுறையை பரிந்துரைத்தனர். யாரு? இந்த லால், பால், பால். அதாவது நீங்க இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க சொல்றதே கேட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, நம்ம நம்ம என்ன பண்ணணும், தீவிரப்படுத்தணும் நம்மளோட கோரிக்கைகள் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. இத்தன்மையுடையோர் மிதவாத தேசியவாதிகளுக்கு நேர் எதிராக செயல்பட்டதால் தீவிர தேசியவாதிகள், இந்த பேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடி வந்து இந்த மிதவாதிகள், தீவிரவாதிகள்ங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பட் தீவிரவாதிகள் அப்படிங்கிறதுக்கான பொருள் அப்படிங்கிறது இப்ப மாற ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா ஓகேங்களா, அது மாதிரியான சில நம்ம கேட்க கேட்க அந்த அந்த வார்த்தையோட பொருள் அப்படிங்கிறத நம்ம தவறா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா, சோ அந்த வார்த்தைக்கு மாற்ற என்ன பண்றாங்க, தீவிர தேசியவாதிகள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொண்டு வராங்க. ஓகேங்களா, சோ தீவிரமான தேசியவாதிகள் அதுதான். ஓகேங்களா, ஓகே. 1897 திலகர் சுயராஜ்யம் எனது. அப்போ இந்த வருஷம் ரொம்ப 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 முக்கியம். 1897 ரொம்ப 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 முக்கியம். இப்ப திலகர் என்ன சொல்றாரு, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வன் என முழங்கிய போது, இது ரொம்ப முக்கியமான வருஷம் அது. திலகரோட இந்த சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அடைந்தே தீர்வன் என முழங்கிய போது அவர்களின் நோக்கம் தெளிவாக தெரிந்தது. ரொம்ப முக்கியமான லைன் இது. டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கக்கூடியது. இந்த வருஷமும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அடுத்து தங்களது மனுக்கள், பிரார்த்தனைகள் மூலமாக மிதவாத தேசியர்கள் கேட்டுக்கொண்டிருந்த பொருளாதார அல்லது நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு பதிலாக திலகரும் தீவிர போக்குடைய அவருடைய தொண்டர்களும் சுயராஜ்யத்தை கோரினர். அப்போ அந்த மிதவாதிகள் அவங்க போற வழி இல்லாம என்ன பண்றாங்க, இவங்க சுயராஜ்யத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் ஒருவரைக்கொருவர் விமர்சித்துக் கொண்டாலும் அவர்களை எதிரெதிர் துருவங்களில் வைத்து பார்ப்பது தவறாகும். ஆமா, என்ன எதனால சொல்றாங்கன்னா, 2 பேரோட நோக்கமே ஒண்ணு. என்ன, இந்தியாவை காலனியா இருக்க அந்த ஆட்சியில இருந்து வெளில கொண்டு வரதான் அவங்க நோக்கம். பட் ஆனா அவங்க சூஸ் பண்ற வழி அப்படிங்கிறது வேற வேறையா இருந்தாலும், அவங்களோட நோக்கம் அப்படிங்கிறது முழுக்க இந்தியாவை இந்தியாவை காப்பது, இல்ல இந்திய மக்களை பாதுகாப்பது அப்படிங்கிறதா இருக்கே தவிர வேற எதுவுமே இல்ல. அப்படிங்கறனால அவங்கள எதிரெதிரா வச்சு பார்க்க கூடாது. யார் இவங்க நல்லவங்களா, அவங்க கெட்டவங்களா, இவங்க பண்ணது சரியா, அவங்க பண்ண சரியாங்கிற அந்த அப்படி வச்சு அவங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் ஆகிய இரு தரப்பினருமே மாபெரும் இந்திய தேசியவாதிகளின் இயக்கத்தின் முக்கிய கூறுகள். அப்போ இவங்க தான் முக்கியம், அவங்க பண்ண சரியில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. 2 பேருமே அவங்களுக்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, சோ 2 பேருமே முக்கியமான ஆட்கள்னு சொல்றாங்க. உண்மையில் சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு பங்களிப்பு செய்தவர்கள் அவர்களே ஆவர். ஆமா, யாரு? இவங்க 2 பேரும் தான். நீங்கள் அடுத்த பாடத்தில் படிக்க உள்ள 1905 ஆங்கிலேயர்களால் மேற்கொள்ளப்பட்ட வங்கப் பிரிவினை இந்தியர்களாக ஆவேசமாக எதிர்க்கப்பட்டது. ஓகே, அப்போ இங்க அது பார்க்க வேணாம், பட் அங்க போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, 1905 தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கம் ஆங்கிலேய ஆட்சியை நேரடியாக எதிர்த்ததோடு சுதேசி தொழில்கள், தேசிய கல்வி, சுய உதவி, இந்திய மொழிகளை பயன்படுத்தல் ஆகிய கருத்துக்களை ஊக்குவித்தது. ஓகே, அப்போ இது 2 டாபிக்குமே நம்ம அங்க டெப்தா பார்ப்போம். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, நம்ம 10th பார்த்ததுதான். ஓகேங்களா, தீவிர தேசியவாதிகள் முன்வைத்த பெருமளவிலான மக்களை திரட்டுவது, ஆங்கிலேய பொருட்களை நிறுவனங்களையும் புறக்கணிப்பது ஆகிய போராட்டங்கள் முறைகள் மிதவாத தேசியவாதிகளால். அப்போ தீவிர தேசியவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் மிதவாத தேசியங்களும் அவங்க சில விஷயத்துல என்ன பண்றாங்க, சரி இந்த விஷயத்துல தீவிர தேசியவாதிகள் சொல்றது சரியா இருக்கு, இந்த முறையை பின்பற்றினோம்னா நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்றாங்க. எதை அக்செப்ட் பண்றாங்க, மக்களை திரட்டுற விஷயங்கள், ஆங்கிலேய பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணி, இந்த விஷயங்கள்லாம் தீவிர தேசியவாதிகள் சொல்லி இருந்தாலும் என்ன பண்றாங்க, மிதவாத தேசியவாதிகள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா, இதுல நல்ல விஷயம் தான் இருக்கு, இது நல்லது மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, அடுத்து மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் ஆகிய இரு தரப்பினரும் அவர்கள் வழிகாட்டிகளாக பொறுப்பு வகித்து அப்பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை உள்ளது எனும் உண்மையை ஏற்றுக்கொள்வதில் ஒரே கருத்தையே கொண்டிருந்தனர். அப்போ 2 பேருமே தெரியுது, என்ன தெரியுது, நம்ம தீவிர தேசியா இருந்தாலும் சரி, மிதவாத தேசியா 2 பேருமே நம்ம ஒரு வழிகாட்டி, நம்ம என்ன பண்ணணும், ஒரு உண்மையை ஏத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கணும், அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுறதுக்கான அந்த என்ன சொல்றது, அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுறதுக்கான அந்த பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி 2 பேருமே தெரிஞ்சிருக்குங்களா. பத்திரிகைகள் முதலான பல்வேறு வழிகளில் தேசிய உணர்வை புகட்டும் முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டனர். அப்போ பார்த்தோம், அந்த மிதவாதிகள் எல்லாருமே முக்காவாசி பேர் படித்தவங்களா தான் இருந்திருக்காங்க. சோ அதனால என்ன பண்றாங்க, பத்திரிகைகள் வழியாக எழுத்துப்பூர்வமா என்ன பண்றாங்க, அவங்களோட மக்கள்கிட்ட சேர்க்கிறதான முயற்சிகள் பண்ணிருக்காங்க. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. அதன் உறுப்பினர்களில் 3 1 பகுதியினர், அதான் இங்க இருக்கு பாருங்க, 3 1 பகுதியினர் பத்திரிகையாளர்களாக இருந்திருக்காங்க. ஆமா, மேலே பார்த்தோம் இல்லையா, அதுதான். அடுத்து தொடக்க கால விடுதலை இயக்கத்தின் வல்லமை மிக்க தலைவர்கள் பெரும்பாலான பத்திரிகைகள் எழுதுவதில் ஈடுபட்டிருந்தார். ஆமா, அப்பெல்லாம் பத்திரிகைகள் எழுதுறது படிச்சவங்க மேக்சிமம் பேர் அவங்களோட சித்தாந்தங்களையும் அவங்களோட எண்ணங்களையும் சொல்றதுக்கு நிறைய என்ன பண்றாங்க, பத்திரிகைகள் அப்படிங்கிறத பயன்படுத்திருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல்
அப்போ பாக்குறோம், இங்க இருந்து நியூஸ் பேப்பர் பாக்குறோம், பத்திரிகைகள் சம்பந்தப்பட்டலாம் பாக்குறோம். தாதாபாய் நவ்ரோஜியோட ராஷ்ட் கோஃப்தார் மற்றும் இந்தியாவின் குரல், ஓகேங்களா, எனும் இரு பத்திரிகைகள் தொடங்கி அவற்றின் ஆசிரியராகவும் இருந்தார். யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா. சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி எனும் பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். பாருங்க, இங்க பத்திரிகைகள் சொல்றாங்க, அந்த நபர்கள் சொல்றாங்க. இது ரெண்டாவது நபர் யார் வராரு? சுரேந்திரநாத் பானர்ஜியோட பெங்காலி அப்படிங்கிற செய்தித்தாள் பத்திரிகை. ஓகேங்களா. அடுத்து பால கங்கார திலகர் கேசரி மராட்டா, இது மூன்றாவது நபர். மிக முக்கியமான ஏரியா அது. ஓகேங்களா. ஆசிரியர் இவ்வழிமுறைகளை பயன்படுத்தி அவர்கள் காலனி அடக்குமுறை குறித்து மக்களுக்கு கற்பித்து தேசிய கருத்துக்களையும் பரப்பினர். அப்போ இந்தியாவின் குரல் ராஷ்ட் கோஃப்தார் அப்படிங்கிறது, இந்த ராஷ்ட் கோஃப்தார் நம்ம இதுக்கு முன்னாடி இடத்துல பார்த்திருக்கோம். யாரு? பார்சி சமூகத்துடைய ஒரு முக்கியமான முழக்கம் ராஷ்ட் கோஃப்தார், உண்மை விளம்பின்னு சொல்லுவாங்க. அந்த நியூஸ் பேப்பரை யார் ஸ்டார்ட் பண்ணிருக்கா? தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா. அவரும் ஒரு பார்சி இனத்தை சேர்ந்தவர் தான். ஓகேங்களா. இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணதும் தாதாபாய் நவ்ரோஜி தான். அடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி, இந்த பேர் வந்து ஒரு டைம் குரூப் 1 எக்ஸாம்ல WC பானர்ஜி, ஓகேங்களா, WC பானர்ஜி, ஓகேங்களா. அடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி, இந்த பாருங்க, இந்த பேரே பாருங்க, ரெண்டும் சிமிலர் மாதிரி பானர்ஜி பானர்ஜின்னு முடிஞ்சிருக்கு. அவங்க அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல WC பானர்ஜின்னு வச்சுட்டாங்க. நீங்க எக்ஸாமுக்கு சும்மா அப்படி ஜஸ்ட் போற போக்குல படிச்சு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சுரேந்திரநாத் பானர்ஜி, WC பானர்ஜி, அங்க போய் பாக்குறப்போ அப்படியே சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அங்க போய் ஒரு டவுட் வரும், WC பானர்ஜியா சுரேந்திரநாத் பானர்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. சோ இத மாதிரி விஷயங்கள் நல்லா பாத்துக்கணும். சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி அப்படிங்கிற என்ன பண்றாரு? ஒரு பத்திரிகையை வச்சிருக்காரு. அடுத்து WC பானர்ஜி கிடையாது, சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகேங்களா. பால கங்காதர திலகர் கேசரி மராட்டா, ரொம்ப முக்கியமான பத்திரிகைகள் இதெல்லாம். ஓகேங்களா. அப்ப இங்க பாத்திருக்க மூணு பேரோட பத்திரிகைகள் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் மேற்கொண்ட முயற்சிகள் பற்றிய செய்திகளை இப்பத்திரிகைகளே மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஓகே, இது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக காலனிய அரசின் அடக்குமுறை கொள்கைகளையும் சட்டங்களுக்கு எதிராக பொதுமக்கள் கருத்தையும் உருவாக்குவதில் பத்திரிகைகள் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டன. ஓகே, பத்திரிகைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் பயன்பட்டு இருக்கு மக்கள்கிட்ட தங்களோட கருத்துக்களை கொண்டு சேர்க்கறதுக்கு. தேசிய இயக்கத்தில் மத்திய தர வகுப்பினரும் விவசாயிகளும் கைவினைஞர்களும் தொழிலாளர்களும் மிக முக்கியமான பங்கினை வகிக்க முடியும் என பால கங்கார திலகர் உறுதியாக நம்பினார். அப்போ பால கங்கார திலகர் எல்லாருமே அது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்காரு. ஓகேங்களா. அடுத்து காலனிய அரசின் அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக இம்மக்கள் பிரிவினரையே மன நிறைவின்மையை பரப்புவதற்கு அவர் பத்திரிகைகளை பயன்படுத்தினார். யாரு பார்த்தோம்? பால கங்கார திலகர். ஓகேங்களா. இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்புக்கு அழைப்பு விடுத்தார். 1897 ஜூலை 27, ரொம்ப முக்கியமான டேட் இதெல்லாம். திலகர் கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் 124A, இதை பார்த்தோம் நம்மளோட புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்ல பார்த்திருப்போம். இந்திய தண்டனை சட்டம் 124 பிரிவு ஏ. இந்த சட்டம் வந்து நம்ம இந்த இந்த 12th ஹிஸ்டரி படிக்கிறப்பவே ஃப்ரண்ட் 2வது பேஜ்ல இந்த சட்டத்தை பத்தி பார்த்திருப்போம். ஓகேங்களா. 1897 ஜூலை 27. ஓகேங்களா. திலகர் காங்கிரஸில் தீவிர தேசியவாதியாக பிரிவை சேர்ந்தவராக இருந்த போதிலும் மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் இரு பிரிவினரையும் ஒருங்கிணைத்து அவர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்தனர். அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? சப்போர்ட் பண்றாங்க. பாலகங்கார திலகர் ஒரு தீவிர தேசியவாதியாக இருந்தாலும் மிதவாத தேசிய தலைவர்களும் அவங்க கைது செய்யப்பட்டு என்ன பண்றாங்க? எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா. கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் ஆகிய இரு உரிமைகளை இந்திய போராட்டத்தின் முக்கிய கூறுகளாக, அப்போ பத்திரிகைனாவே கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இங்க பத்திரிகை சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரம் இது ரெண்டுமே முக்கியமா இருந்திருக்கு. ஓகேங்களா. பார்த்தோம் பத்திரிகையை நம்ம அந்த அளவுக்கு அவங்க வந்து பயன்படுத்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து நவ்ரோஜியும் அவர் சார்ந்த செல்வ சுரண்டல் கோப்படம். அப்போ முக்கியமான நபர் இவர். இந்திய தேசிய காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான நபரு. தனிப்பட்ட ஆளுமையாவே இவர் படிக்கணும். ஓகேங்களா. தனிப்பட்ட ஆளுமையாவே இவர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா. இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர், முக்கியமான டேட்டா அதெல்லாம். இப்படியே கொஸ்டின்ஸ் ஏரியா அதெல்லாம். இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என அறியப்படும் தாதாபாய் நவ்ரோஜி தொடக்க கால தேசிய இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் ஆவார். ஆமா, ரொம்ப முக்கியமான நபர் எல்லாம். அப்படியே கொஸ்டின் ஏரியா அதெல்லாம். 1870 பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும், ரொம்ப இம்பார்ட்டான டேட்டா. அப்படியே உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. கழகத்திற்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகே, அப்போ 1870களில் 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவர் லண்டனில் இந்திய சங்கம், ரொம்ப மிக முக்கியமானது, மறந்துடவே கூடாது. அப்படியே என்ன பண்ணும், ஒண்ணு தனியா எடுத்து வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நல்ல மனப்பாடம் பண்ணிடும். ஓகேங்களா. கிழக்கிந்திய கழகம் ரெண்டுமே எங்கன்னா லண்டன்ல என்னும் அமைப்புகளை உருவாக்கினார். அப்போ 1892 சரி, அது வந்து லண்டன் போனது. ஓகேங்களா. இந்த 1865 1866 ரெண்டு. ஓகேங்களா. இந்திய சங்கம், இந்தியன் சொசைட்டி, அப்புறம் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன். ஓகேங்களா. மறந்துடக்கூடாது. இந்தியன் சொசைட்டி, அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன். ஓகேங்களா. ரெண்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. வருஷம் ரொம்ப முக்கியம். அப்படியே உங்களுக்கு மேட்ச் பண்ண சொல்லி கேட்பா, நல்லா ஃபில் இன் தி பிளாக்ஸ் மாதிரி கேட்டுட்டுரும். ஓகேங்களா.
அவர் 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கார். இதெல்லாம் நம்ம அங்க பார்ப்போம். தாதாபாய் நவரோஜி பத்தி கொஞ்சம் டெப்தா பார்ப்போம். அப்ப எந்த இடத்துல அந்த 3 டைம் அவர் தலைவரா இருந்திருக்காரு, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கலாம் நம்ம அங்க பார்ப்போம். ஓகேங்களா? இங்க ஜஸ்ட் 3 டைம் இருந்திருக்காரு மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவர் எழுதிய வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, ரொம்ப முக்கியமான புத்தகம் இது. ரொம்ப முக்கியமான புத்தகம், ரொம்ப முக்கியமான வருஷம் அது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்திய விடுதலை போராட்டத்துக்கு அவர் செய்த முக்கிய பங்களிப்பு என்னது? இந்த புத்தகத்தை தான் சொல்றாங்க. அவர் செஞ்ச மிக முக்கியமான பங்களிப்பு இந்த புத்தகத்தை எழுதுறது. ஓகேங்களா? இந்த புத்தகத்துல தான் அவரு செல்வ சுரண்டல் கோட்பாடு, இதுவும் ரொம்ப முக்கியமான ஏரியா. ஏன் செல்வ சுரண்டல் கோட்பாட சொன்னது யாரு, இல்ல எந்த புத்தகத்துல அவர் சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். செல்வ சுரண்டல் கோட்பாடு யார் சொன்னது? தாதாபாய் நவரோஜி சொன்னது. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகேங்களா? நான் சொன்ன அந்த WC பானர்ஜி, அப்புறம் யாரு சுதேந்திரநாத் பானர்ஜி அவங்களை கேட்டதுமே இத மாதிரியான கொஸ்டின் தான் கேட்டாங்க. அவங்க கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அந்த கொஸ்டின் அப்படி கேட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து செல்வ சுரண்டல் கோட்பாடு ரொம்ப முக்கியம். தாதாபாய் நவரோஜி எந்த நாடாக இருந்தாலும் வசூலிக்கப்பட்ட வரியை அந்நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்காக செலவழிக்க வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு? நீங்க யாரானாலும் இருங்க, பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணுங்க, இல்ல அமெரிக்காவை சேர்ந்தவங்க ஆட்சி பண்ணுங்க, இல்ல வேற எந்த நாட்டை சேர்ந்தவங்களும் ஆட்சி பண்ணுங்க. பட் ஆனா நீங்க எந்த நாட்டை ஆட்சி பண்றீங்களோ அந்த நாட்டு மக்களோட வரி அப்படிங்கிறது அந்த நாட்டுக்காகத்தான் நீங்க செலவு பண்ணுமே தவிர நீங்க உங்க சொந்த நாட்டுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு இதுல. ஓகேங்களா? அதான் செல்வ சுரண்டல்னு சொல்றாரு. அதாவது இங்க இருக்கிற செல்வங்களை கொள்ளையடிச்சு உங்க நாட்டை நீங்க டெவலப் பண்றீங்க அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர் வசூலிக்கும் வரி இங்கிலாந்தின் நலனுக்கு இதுதான் சொன்னாங்க. ஓகேங்களா? செலவு செய்யப்பட்டது. 1835 முதல் 1872 வரை சராசரியாக 13 பில்லியன் பவுண்டுகள் இந்தியாவின் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாக அவர் அந்த அளவிற்கான பணம் இந்தியாவை வந்து சேரவில்லை என்றும் கூறினார். அப்போ இந்த டேட்டா வந்து முக்கியம். எக்ஸாம்ல வரைக்கும் கேட்டது இல்ல. பட் ஆனா 13 மில்லியன் பவுண்டு கிட்டத்தட்ட அவ்வளவு அமௌண்ட் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது யாரு? இது சொல்லியிருக்கிறார். யாரு? தாதாபாய் நவரோஜி. ஓகேங்களா? லண்டனில் வாழும் கம்பெனியின் பங்குதாரர்களுக்கு லாபத்தில் வழங்க வேண்டிய பங்கு, இருப்பு பாதை துறையில் முதலீடு செய்வதற்காக உத்தரவாதம் அளிக்கப்பட்டவாறு தரப்பட வேண்டிய வட்டி, பணி நிறைவு பெற்றுவிட்ட அதிகாரிகளுக்கு தளபதிகளுக்கும் வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியம், இந்தியாவிற்கு வெளியிலும் நாடுகளை கைப்பற்ற மேற்கொள்ளப்பட்ட போர்களுக்காக இங்கிலாந்திடமிருந்து பெற்ற கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டி, இவை அனைத்துக்கும் பதிலாகவே அப்பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக அவர் வாதாடினார். எதுக்காக எல்லாம் அவங்க அமைச்சிருக்காங்கன்னு பாருங்க. அந்த காசை வந்து இதுக்காக எல்லாம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இவை அனைத்தும் தாயக கட்டணம், ஹவுஸ் சார்ஜ். இது முக்கியமான விஷயம். அது ஹவுஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 30 மில்லியன் பவுண்டு நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்றாரு. எங்க? இந்தியாவுக்கு 30 மில்லியன் பவுண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துதா என்ன யார் சொல்றாரு? தாதாபாய் நவரோஜி சொல்றாரு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். இதுல இந்த டாபிக்ல மேல உள்ள பார்த்த எல்லாத்துலயுமே எங்கெங்கெல்லாம் முக்கியம்னு சொன்னா அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட்ல ரொம்ப அடிச்சு துவச்சிக்கிற விஷயம். அதெல்லாம் பேசிக்கா நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணும், நம்ம ரிவிஷன் பாக்குறப்போ உங்களுக்கு ஷார்ட்கட் தான் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுறேன். இல்லாத விஷயங்களை நம்ம ஓவராலா மொத்தமா பாக்குறப்ப நம்ம அங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இங்க புக்ல இருக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, அடுத்த புக் பேக் போயிடலாமா? ஓகே, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? ஓகே, அப்படி பாருங்க. அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. அப்படியே தண்ணி குடிச்சுக்கிறேன். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? ஆமா பார்த்தோம், 1915. இங்கதான் காந்திய காலகட்டம் அப்படிங்கிறது இங்கதான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து, இந்தியாவில் ஆங்கிலேய கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? எல்லாமே 5 அழகா கொடுத்திருக்கான். 1835 பார்த்தோம். மெக்காலே கல்விக்குழு பார்த்தோமாங்க. அந்த பாக்ஸ்ல கொடுத்திருந்தா பாத்தீங்களா? ஞாபகம் இருந்துச்சா? பாக்ஸ்ல லெப்ட் சைட்ல கொடுத்திருந்தாலே அதுதான். ஓகேங்களா? அடுத்து, மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கிங்ஸ், மார்க்ஸ் முல்லர், அரவிந்த் கோஷ். இது அப்படியே ஒரு அதாவது கடந்த காலத்தை கொடுத்த மீட்டெடுப்பு அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து இந்த வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் என்ன பண்றாங்க, இந்தியாவோட பன்மையும் பன்முக கலாச்சாரத்தையும் பத்தி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அவங்க 3 பேரும் அதுக்கு கீழே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் யார் சொல்லியிருப்பாரு? அரவிந்த் கோஷ் சொல்லியிருப்பாரு. அதான் அந்த மூணுத்துக்குள்ள வித்தியாசம். ஓகேங்களா? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். யாரு? பால கங்காதர திலகர். ரொம்ப முக்கியமான நபர் இவர்லாம். ஓகேங்களா? அடுத்து, பின்வற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்யவும். ஓகேவா? பால கங்காதர திலகர் பார்த்தோம். பால கங்காதர திலகர் அப்படிங்கிறவரு கேசரி அப்படிங்கிற பத்திரிகை, மராட்டா அப்படிங்கிற பத்திரிகை, இந்த 2 பத்திரிகை அப்படிங்கறது என்ன பண்ணிருப்பாரு? ரிலீஸ் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ இதுதான் பால கங்காதர திலகர். அவர் யூஸ் பண்ண பத்திரிகை, வெளியிட்ட பத்திரிகை
கேசரி மற்றும் மராட்டா. ஓகேங்களா? அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் குரல் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியாவின் குரல். அப்புறம் இன்னொன்று பத்திரிகை என்ன பார்த்தோம்? ஆம், பார்சி மொழி உண்மை விளம்பி ராஸ்ட் கோஃப்தா. ஓகேங்களா? ராஸ்ட் கோஃப்தா அப்படிங்கிறதும் அவரோட பத்திரிகை தான். ஓகேங்களா? கோஃப்தா கோஃப்தார் அப்படிங்கிறது அவரோட பத்திரிகை தான். ஓகேங்களா? தாதாபாய் நவரோஜி பார்த்தாச்சு. மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் எப்போ 1835. ஓகேங்களா? அப்போ இது 3. வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ். ஓகே, அப்போ இவர் என்ன பண்ணிப்பாருன்னா, ஒரு பத்திரிகையில் என்ன பண்ணிப்பாரு, ஒரு பேட்டி மாதிரி ஒரு சொல்லியிருப்பாரு. நாங்க எக்ஸாம் நடத்துறப்பே சொன்னேன் இல்லையா, வில்லியம் டிக்பை அப்படிங்கிறது அந்த ஒரு கோட் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? கொள்ளையடிக்கையில நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், யாரை மிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து இப்ப என்ன ஆன்சர் வருதுக்கு? இப்போ 3 1 4 3 1 4 3 3 1 4 2 சாரி 3 1 4 2. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து இது மாதிரி தான் இந்த கொஸ்டின் தான் நிறைய கேட்பாங்க. இந்த 6 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க முடிஞ்சா மனப்பாடம் கூட படிங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படியே கூட டிஎன்பிஎஸ்ல கேட்டு வச்சிருவாங்க. ஓகேங்களா? ஓகேவா? பார்க்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க? கீழே கண்டவற்றுள் எது ஒன்று சரியாக பொருந்தி உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆங்கிலேய கல்வி சட்டம் பார்த்தோம். எந்த வருஷம் நம்ம பார்த்தோம்? 1835ன்னு பார்த்தோம். ஓகே. அடிமை முறை ஒழிப்பு 1843ன்னு பார்த்தோம். எங்க பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிப்பு 1843ன்னு பார்த்தோம். சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது 1852 பிப்ரவரின்னு பார்த்தோம். இப்போ 26ன்னு பார்த்தோம். அடுத்து இண்டிகோ கழகம் அப்படிங்கிறது 1859ல இருந்து 60 பார்த்திருக்கோம். 1860 தானே? எஸ். அப்போ இதுதான் கரெக்ட். அப்போ நீங்க பாக்குறப்பவே தெரியணும். அப்போ நம்ம பார்த்தோம் அப்படி இல்ல இண்டிகோ கழகம் உங்களுக்கு கரெக்டா சொல்ல முடியும்னா அப்போ செக் பண்ணும். ஓகேங்களா? நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னா, இண்டிகோ ஓ 1860, இண்டிகோ கோ அப்படின்னா ஓ ஓ அப்படிங்கிற மாதிரி 60 அப்படிங்கிற மாதிரி நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இண்டிகோ அப்படின்னா ஓ 0. ஓகேங்களா? அது மாதிரி நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்க. ஓகே. கிழக்கிந்திய கழகம். எஸ், கிழக்கிந்திய கழகம் பார்த்தோம். தாதாபாய் நவரோஜி வந்து அங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் கவுன்சில் அப்படிங்கறத அங்க 865ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கறனால 866 ரெண்டாவது ஓபன் பண்றோம். ஓகேங்களா? சென்னை மகாஜன சங்கம். சென்னை மகாஜன சங்கம் வந்து 1884. சென்னை வாசிகள் சங்கம் வந்து 1852. இந்திய சங்கம் பார்த்தோம் 1865. இது ரெண்டுமே வந்து யாரோடதுன்னா தாதாபாய் நவரோஜியோடது. இது ரெண்டும் சென்னை சார்ந்த அமைப்பு. ஓகேங்களா? இது வந்து கஜலி லட்சுமி நரசு. இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 பேர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சென்னை மகாஜன சங்கம் 1984 மே மாசம். இவங்க பிப்ரவரி மாசம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு எங்கேயாவது டவுட் வந்துச்சு, சென்னை வாசிகள் ஃபர்ஸ்ட் வந்துச்சா இல்ல சென்னை மகாஜன ஃபர்ஸ்ட் வந்துச்சான்னு கேட்டா, நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்னையில வசிக்கக்கூடிய மக்கள் ஃபர்ஸ்ட் ஒரு சங்கத்தை போட்டிருக்காங்க. அப்போ சென்னையில வசிக்கக்கூடிய மக்கள், அதுக்கப்புறம் என்னது மகாஜனங்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்திருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சென்னையில வசிக்கிறவங்க தான், அதாவது சென்னைக்குள்ள இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு சங்கத்தை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அந்த மக்கள் எல்லாம் ஒண்ணா தெரிஞ்சு பெரிய மகாஜனங்களா சேர்ந்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சென்னையில வசிக்கிறவங்க ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் சென்னை சேர்ந்த மகா ஜனங்கள் எல்லா ஜனங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கோங்களா? இந்த இந்திய சங்கம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு லண்டன்ல 1865. அதுக்கப்புறம் தான் கிழக்கிந்திய ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு தான் முக்கியத்துவம். அதனால 865. அதுக்கப்புறம் தான் கிழக்கிந்திய கம்பெனிக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்க போறோம் 1866. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதன் அடிப்படையில பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் வந்து இதுல காலத்தால் முற்பட்டது இந்த சென்னை வாசிகள் சங்கம் தான். அப்போ 2 சரி 3 அப்புறம் வந்து 65 அப்புறம் 4 அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் இது லாஸ்ட் சென்னை மகாஜன சங்கம் 2. ஓகேங்களா? இப்போ 3 4 1 2 3 4 1 2. அப்புறம் இது கூட பார்த்து இன்னொன்னு இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ உருவாக்கியிருப்பாங்க? 1885 டிசம்பர் மாசம் 28. ஓகேங்களா? டிசம்பர் மாசம் 28 பம்பாயில். ஓகேங்களா? இது கூட எக்ஸ்ட்ரா பார்த்த ஒரு சங்கம். இது கூட பார்த்தது. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸா? இல்ல. காந்தியடிகளா? இல்ல. பாலகங்கர திலகரா? இல்ல. யாரு? ஏஓ ஹியூம். ரிட்டையர் பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி பிரம்மஞான சபையோட கூட்டத்துக்கு வந்திருப்பாரு. எங்க சென்னையில் உள்ள அடையாருக்கு. ஓகேவா? 1885ல. ஓகேங்களா? அடுத்து இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர். இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. அடுத்தது பாருங்க. காங்கிரசின் நிறுவியவர் யாருன்னா ஏஓ ஹியூம். அடுத்து அதோட முதல் தலைவர் யாரு? டபிள்யூசி பானர்ஜி. ஓகேங்களா? டபிள்யூசி பானர்ஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதன் என அழைக்கப்படுவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இவர் எழுதின புத்தகம் என்னது? 1901ல. என்னது? இந்தியாவும் பிரிட்டிஷ் கோவாத ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாரு. அண்ட் செல்வ சுரண்டல் கோட்பாட சொன்னது இவர்தான். செல்வ சுரண்டல் கோட்பாடு. இதெல்லாம் எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய விஷயங்களா? கோட்பாடு, செல்வ சுரண்டல் கோட்பாடு மறந்துடக்கூடாது.
திலகர். ஓகேங்களா? திலகர் அப்படிங்கிறது சுயராஜ்யம் என்ற பிறப்புரிமைன்னு சொல்லியிருப்பாரு. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திய பத்தி நம்ம இது வரைக்கும் இதுல ஒண்ணும் பார்க்கல. தலைவர் சுபாஷ் சந்திர போஸ பத்தி நம்ம இதுக்குள்ள ஒண்ணும் அதிகமா பார்க்கல. ஓகேங்களா? சோ வர டாபிக்ல நம்ம அவங்கள பத்தி பார்ப்போம். வறுமையும் பிரிட்டிஷ் இங்க சொன்னது அதுதான். இந்த இந்த சொன்னது 1901ல சொன்ன அதே புக் இந்த புக் தான். ஓகேங்களா? எழுதியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. இந்த தடையற்ற அப்படின்னாக்கா தலையிடா வணிக கொள்கை. அந்த லாசி ஃபயர் பார்த்தோம் இல்லையா? தலையிடா கொள்கை. அதான் தடையற்ற அப்படின்னு நம்ம தலையிடா கொள்கை. ஓகேங்களா? ஒரு நம்பர் கொடுத்தாங்க. இங்கிலாந்தில் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மை இல்ல. பெரிய அளவுல சுரண்டல் பட்டுச்சு. ஓகேங்களா? பெரிய அளவுல துன்பப்பட்டுச்சுன்னு வேணா சொல்லலாம். ஓகேங்களா? கூற்று சரி, காரணம் தவறு. ஓகே அடுத்து. ஒரிசா பஞ்சம் குறித்த பின்வரும் கூற்றுகளை 1866ல் 1.5 மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டியார். ஆமா. பட் நம்ம வந்து அந்த 1.5 மில்லியன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அழுத்தி பார்க்கல. பட் இந்த 866 நல்லா பார்த்தோம். அப்புறம் இந்த 866 பஞ்சத்தினால தாதாபாய் நவ்ரோஜி வந்து அதாவது வறுமை பற்றி அந்த ஆய்வுக்கு இறங்கினார்னு பார்த்தோம். அந்த 1.5 மில்லியன் அப்படிங்கிறத பார்க்கல. ஓகேங்களா? சோ அந்த 1.5 இங்க வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இங்க அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த பஞ்ச காலத்தில் 200 பவுண்ட் மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கிலேய அரசு ஏற்றுமதி செய்தது. ஓகேவா? ஆமாவா? ஆமா. அப்போ ஒரிசா பஞ்சம் பார்த்தோம். சரி. ஓகே. ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்த வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது. ஓ ஆமா. வாழ்நாள் குறித்த ஆய்வு யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் பாக்குறப்போ மேல பாத்துக்கணும் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி சரியானது எது கேட்டிருக்காங்களா தவறானது எது கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்கணும். ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்ல இங்க இருந்தே நம்ம இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோன்னே பதட்டத்துல போய் டக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிடக்கூடாது. பட் இத மாதிரி விஷயங்களை பண்றப்போ ஒண்ணுக்கு டைம் கேட்டுக்கிறது சரியானதா இல்ல தவறானதான்னு கேட்கணும். சோ கேட்டிருக்கிறது சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ இவை அனைத்துமே சரியானது. ஓகேங்களா? அவ்வளவுதானே? ஓகே எஸ் அவ்வளவுதான். ஓகே முடிஞ்சிச்சு. இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து 2 யூனிட்டா பார்த்திருக்கோம். 2 வீடியோவா பார்த்திருக்கோம். இந்த 12th ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா இஎஸ் நிறைய வரும், பத்திரிகைகள் நிறைய வரும், சங்கங்கள் நிறைய வரும், இயக்கங்கள் நிறைய வரும், நிறைய புரட்சி நிறைய வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை அப்படியே ஒட்டி போயிட்டோம்னா நமக்கு மெமரி பண்ற இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுல மெமரி மக்கப் பண்றதுக்கான இடம் நிறைய இருக்கு. சோ எங்கெங்கெல்லாம் கதையை நம்ம கதையா ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அப்பெல்லாம் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன் கேஸ் உங்களுக்கு புரியல ஏதாவது மாத்தணும் அப்படின்னா நானும் எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிருங்க. ஓகேங்களா? இது மாதிரி சார் இது மாதிரி இது புரியல இதை வேற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னாக்கா நான் வந்து அடுத்த கிளாஸ்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சோ நல்லபடியா படிங்க. ஓகேங்களா? கிளாஸ் எவ்வளவு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? பாய். டாடா.